வணக்கம், இது உங்கள் தமிழ் குக்கிங். இன்றைக்கி நம்ம சிம்பிளான டேஸ்டான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள்: ஒரு முழு பூண்டு தோல் உரித்து எடுத்துக்கலாம், 7 இல்லைன்னா 8 சின்ன வெங்காயம் தோல் உரித்து தட்டி எடுத்துக்கலாம், 2 தக்காளியை பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம், 1/4 கிலோ கத்திரிக்காயை முழு கத்திரிக்காயோட அடி பக்கம் இந்த மாதிரி கீறி எடுத்துக்கலாம், புளி ஒரு எலுமிச்சம்பழ அளவு, கறிவேப்பிலை தேவையான அளவு, காரத்துக்கு குழம்பு மிளகாய் பொடி 3 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன். தாளிக்கிறதுக்கு தாளிப்பு வடகம் ஆட் பண்ணலாம். வடகம் இல்லாதவங்க கடுகு 1/2 டீஸ்பூன், வெந்தயம் 1/4 டீஸ்பூன், சீரகம் 1/4 டீஸ்பூன், ஒரு சின்ன துண்டு பெருங்காயம். இது குழம்புக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். குழம்பு தாளிக்கிறதுக்கு முன்னாடி புளியை ஊற வச்சுக்கலாம். புளியில் 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு சட்டியில் 5லேருந்து 6 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. கத்திரிக்காய் குழம்பு நல்லெண்ணெயில் செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியும் கூட. எண்ணெய் காஞ்சாச்சு. இதில் இப்போ பெருங்காயம் சேர்த்துடலாம். கடுகு, வெந்தயம், சீரகம் இது 3 சேர்த்துடலாம். கடுகு பொரிஞ்சாச்சு. இதில் இப்போ கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். பூண்டு, தட்டி எடுத்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் பூண்டு ரெண்டுத்தையும் நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்குனிங்கன்னா பூண்டு வதங்குறதுக்குள்ளே வெங்காயம் தீஞ்சு போயிடும். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கும்போது குழம்புக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ வெங்காயம் பூண்டு ஓரளவுக்கு வதங்கியாச்சு. இதில் இப்போ கத்திரிக்காய் ஆட் பண்ணிடலாம். கத்திரிக்காயையும் 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு ஸ்லோ ஃப்ளேமில் வதக்கிக்கோங்க. கத்திரிக்காய் சாஃப்ட் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. எந்த அளவுக்கு கத்திரிக்காயை நல்லா வதக்கி எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு குழம்புல கத்திரிக்காயோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா சாஃப்டாக வதங்கிடுச்சு. இதில் இப்போது தக்காளி ஆட் பண்ணிடலாம். தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கத்திரிக்காய் உடையாத அளவுக்கு தக்காளி வதக்கிக்கோங்க. தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கியாச்சு. இப்போது இதில் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிடலாம். நான் குழம்பு மிளகாய்த்தூள் 3 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அளவை மாற்றிக்கோங்க. மிளகாய்த்தூள் எப்படி அரைக்கணும்னு இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் இதை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் புளி கரைசல் ஆட் பண்ணிடலாம். புளி கரைசல் ஆட் பண்ணும்போது எப்பயுமே அடியில் 1 ஸ்பூன் அளவுக்கு நிறுத்திடுங்க. அதில் புளியோட ஓடு மண்ணெலாம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். மிளகாத்தூள், புளி கரைசல் எல்லாம் நல்லா ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. 1 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிடலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் ஒரு தட்டு போட்டு மூடி கொதிக்க வச்சுக்கோங்க. தட்டு போடுறதுனால சீக்கிரமாக மிளகாத்தூள் புளியோட பச்சை வாசனை போயிடும். இப்படி மூடும்போது லைட்டாக சைடில் ஒரே ஒரு கேப் விட்டுட்டிங்கன்னா இந்த அளவுக்கு ஸ்டீமெல்லாம் அது வழியாக போயிடும். தேவையில்லாமல் குழம்பு வந்து எல்லா பக்கமும் தெறிக்காமல் இருக்கும். ஸோ 10 நிமிஷம் நல்லா கொதிச்சாச்சு. இப்போது மிளகாத்தூள் புளியோட பச்சை வாசனைலாம் போயாச்சு. குழம்பு இந்த ஸ்டேஜ்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். இந்தளவு ஓகேனா யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் நல்லா சுண்டி வந்ததுன்னா எண்ணெய் மேலே மிதந்து வரும். நம்ம போட்ட எண்ணெய் எல்லாம் மேலே மிதந்து வரும். ஒரு 5 மினிட்ஸ்க்கு கம்மியான ஃப்ளேமில் கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ அடுத்த 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் குழம்பு இந்தளவுக்கு நல்லா திக்காயாச்சு. நம்ம போட்ட எண்ணெய் எல்லாமே மேலே மிதந்து வருது பாருங்கள். குழம்பு ரெடி ஆயாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் பால் வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம், தேங்காய் பேஸ்ட் வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் போடாமலேயே இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கத்திரிக்காய் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான சிம்பிளான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயாச்சு. சாதம், தோசை, இட்லி எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லாயிருக்கும்.
வேறு ஒரு சூப்பரான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இது உங்கள் தமிழ் குக்கிங்.